வணக்கம். இது உங்கள் மீனாட்சியின் கணக்கு. நம்ம லாஸ்ட் வீடியோ வந்து மேட்ரிக்ஸோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷன் சப்ராக்ஷன் எப்படி வந்து மேட்ரிக்ஸில் அடிஷன் பண்ணணும், எப்படி வந்து மேட்ரிக்ஸில் சப்ராக்ஷன் பண்ணணும். அடிஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னா ரெண்டு மேட்ரிக்ஸோட ஆர்டருமே சேமாக இருந்தால் அடிஷன் பண்ணலாம். அவ்வளோதான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சொல்லணும் பார்த்தீங்கன்னா 2 மேட்ரிக்ஸ், இப்போ 2/2 அப்படிங்கிற ஒரு மேட்ரிக்ஸும் இன்னொரு மேட்ரிக்ஸும் வந்து என்னது சேம் ஆர்டர் 2/2 இருந்ததுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அப்படிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ், பிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் ரெண்டுமே வந்து சேம் ஆர்டரில் இருந்தால் நம்மளால் ஆட் பண்ண முடியும், சேம் ஆர்டரில் இருந்தால் நம்மளால் சப்ராக்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம வந்து 3 1 5 -4 இங்கே வந்து 3 -2 -3 1 எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, இப்போ இதை ஒரு எக்ஸாம்பிள் சும்மா தான் எடுத்துருக்கோம். இப்போ இதில் வந்து a + b எப்படி சார் ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a + b அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் கூட, அப்போ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் அப்படிங்கிறது a11, இதில் ஒரு 3 அதில் ஒரு 3 அப்படின்னா 3 + 3. அப்புறம் செகண்ட் எலிமெண்ட் a12, அதே மாதிரி a12 ஃபர்ஸ்ட் ரோல் இருக்க செகண்ட் எலிமெண்ட் பார்க்கணும். ஸோ 1 - 2. அடுத்து வந்து 5 - 3. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா -4 + 1. இப்போ நம்ம ஆட் தான் பண்ணுறோம். அங்கே நெகட்டிவ் சைன் இருந்தால் அந்த நெகட்டிவ் சைன் வரும். அவ்வளோ சப்ராக்ட் பண்ணல, ஆட் தான் பண்ணுறீங்க. 6 5 - 3 2, 1 - 2 என்னது -1 -4 + 1 அப்படின்னா -3. இந்த இடத்துல வந்து நிறைய பேர் வந்து இந்த மோஸ்ட் நெகட்டிவ் அப்படிங்கிறதையும் மோஸ்ட் பாசிட்டிவ் அப்படிங்கிறதையும் நீ ஞாபகம் வச்சுக்கணும். எந்த சைனுக்கு முன்னாடி, அதாவது எந்த நம்பர் கிரேட்டர் நம்பர் இருக்கோ அந்த சைன் என்னவோ அதுதான் வரும். -4 + 1 -3 தான் ஆன்சர். 4 - 1 தான் 3 வரும். அந்த கன்ஃபியூஷன் வரக்கூடாது. மேட்ரிக்ஸில் எப்பவுமே வந்து சைன் கேல்குலேஷன் கரெக்டாக இருக்கணும். ஸோ அடிஷனை பொறுத்தளவுக்கு சேம் ஆர்டர் இருந்தால் ஆட் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து சப்ராக்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சேம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. சப்ராக்ஷன் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் a11 -a11 3 - 3 -1, அதாவது 1 -2. அடுத்து வந்து 5 -3. அடுத்து வந்து -4 -1. சரியா? ஸோ அப்போ நம்ம வந்து ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா சப்ராக்ட் பண்ணணும் பண்ணியாச்சு. இப்போ 3 - 3 என்னது 0, -−னா ப்ளஸ் ஆயிரும். 8 -4 - சொன்னாங்கன்னா -5. ரெண்டு நெகட்டிவ் சைன் இருந்தாலும் என்னது நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ இதை வந்து ஆர்டர் வந்து சேஞ்ச் ஆகுமா சார்னா சேஞ்ச் ஆகாது. அடிஷன் பண்ணாலும் ஆர்டர் அப்படியே தான் இருக்கும், சப்ராக்ஷன் பண்ணால் என்னது ஆர்டர் அப்படியே தான் இருக்கும். 2/2 மேட்ரிக்ஸ்னாலும் இதே கான்செப்ட் தான், 3/3 மேட்ரிக்ஸ்னாலும் இதே கான்செப்ட் தான். அடிஷன் சப்ராக்ஷனில் பெருசாக ஒன்றும் கன்ஃபியூஷன் கிடையாது. ஜஸ்ட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த சைன் வேல்யூ. எது வந்து மோஸ்ட் கிரேட்டர் தான் இருக்கு, எது வந்து மோஸ்ட் கிரேட்டர் தன் சைன் அப்படிங்கிறத மட்டும் கரெக்டாக நீங்கள் பார்த்துட்டீங்கனாலே போதும். மைனஸில் மோஸ்ட் கிரேட்டர் தன் இருந்தால் ஆன்சர் மைனஸ், ப்ளஸில் மோஸ்ட் கிரேட்டர் தன் இருந்தால் ஆன்சர் வந்து ப்ளஸ். அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. ஸோ இதுதான் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன். தேங்க்யூ ஃபார் அட்டெண்டிங் த கிளாஸ். தேங்க்யூ.